ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. அதன்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீதான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை தங்கள் படைகளே தீர்மானிக்கும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நாம் தான் தீர்மானிக்கப் போகிறோம். பிராந்தியத்தின் எதிர்காலமும் போரின் போக்கும் தற்போது நமது ஆயுதப்படையினரின் கைகளில்தான் உள்ளது. அமெரிக்க படைகள் போரை முடிவுக்கு கொண்டுவரப் போவதில்லை என்று காட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானுடனான இந்த மோதல் ஒரு குறுகிய கால நடவடிக்கையே என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இருப்பினும் ஈரான் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கு தடையை ஏற்படுத்தினால் அமெரிக்கா மிக கடுமையான பதிலடியை கொடுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் இதுவரை இல்லாத அளவிலான அழிவை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக அயதுல்லா முஜ்தபா காமேனி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% நடைபெறுவதால் இந்த பகுதி தற்போது போர் பதற்றத்தின் மையமாக மாறியுள்ளது. இதனிடையே இந்த சிக்கலை தீர்க்க அரசியல் மற்றும் தூதரக ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் ட்ரம்ப் பேசியுள்ளார். பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான இந்த மோதல் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது சர்வதேச நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.